السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه أمهات المؤمنين وذريته وأهل بيته أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஒன்லி தாவத் தப்லீக் என்ற குழுமத்தில் இருக்கக்கூடிய, இந்த குழுமத்தினூடாக வழங்கப்படக்கூடிய நல்ல விடயங்களை கேட்டு பிரயோசனங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழுமத்தினூடாக என்னிடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு தொடர் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு பகுதியாக செய்து தருமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டேன். குறிப்பாக என்னுடன் இந்த குழுமத்தில் எட்மினாக இருந்து இதன் மூலம் மக்களுக்கு நிறைய பிரயோசனங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல நீயத்துடன் பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்துல் மாலிக் ஹாஜியார் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், இப்படி ஒரு தலைப்பில் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி செய்து தரலாமா என்று. அவ்வாறு தொடர் நிகழ்ச்சி செய்வதிலே பல சிரமங்கள் இருந்தாலும் சொல்லப்பட்ட இந்த தலைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்று வரும் பொழுது அதனை என்னால் முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு தலைப்பில் பேச கிடைப்பது என்பது முதலாவது எனக்கு ஒரு பாக்கியம். அதே போன்று இதன் மூலம் யார் யாரெல்லாம் கேட்டு பிரயோசனம் அடைவார்களோ அது எங்களுடைய ஈருலக வாழ்க்கைக்கும் ஒரு ஹைர் பரக்கத், மறுமை வாழ்க்கைக்கு ஒரு பொக்கிசமாக இருக்கும் என்ற ஒரு நல்ல நீயத்திலே அந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹுடைய உதவியுடன் செய்யலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் பொறுப்பெடுத்தேன். அதனுடைய ஒரு அறிமுகமாகத்தான் இந்த இடத்திலே இந்த பதிவை இன்று நான் வைக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதும் இபாதத், கேட்பதும் இபாதத், நினைப்பதும் இபாதத். அன்னாருடைய அன்பும் முஹப்பத்தும் எந்த அளவு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். யாரை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறானோ அவர்களுடைய உள்ளத்தில் ரசூலை பற்றிய அன்பையும் முஹப்பத்தையும் நிறைத்து விடுவார். அந்த பேரை ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை கேட்டாலும் உள்ளம் குளிர்ந்து கொண்டு போகும். உலகத்திலே எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய, விரும்பப்படக்கூடிய, மகத்துவப்படுத்தக்கூடிய அந்த பெயரை கேட்டாலே உள்ளத்திற்கு ஒரு அமைதியும் ராகத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பெயர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது.
அன்னாரை மறந்து ஒரு உண்மையான முஃமினுக்கு முஸ்லிமுக்கு வாழ முடியாது. எனவே அவர்களை பற்றி நாம் பேசுவதும் கேட்பதும் நினைப்பதும் இது மிகப்பெரிய ஒரு இபாதத் சிறப்பு என்ற காரணத்தினாலே இப்படி ஒரு தலைப்பு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து நாம் கேட்போம். அன்னாரின் மீதுள்ள அன்பை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய 24 மணி நேர இமாம். குறிப்பிட்ட சில நாட்களிலும் குறிப்பிட்ட சில மாதங்களிலும் பேசி விட்டு மூடி வைக்கப்படக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் பிரஸ்தாபம் செய்யப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில தலைப்புகள் இருக்கிறது. அந்த தலைப்பை எல்லோராலும் பேசுவது பொருத்தமாக இருக்காது. எல்லா காலங்களிலும் பேசுவது சிலவேளை பொருத்தமாக இருக்காது. எல்லா இடங்களிலும் பேசுவது பொருத்தமாக இருக்காது. சில தலைப்புகளுக்கென்று சில காலம் இருக்கிறது, சில இடம் இருக்கிறது, அதற்கென்று சில நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தலைப்பை எல்லா இடங்களிலும் பேசலாம், எல்லோருக்கும் பேசலாம், எல்லா காலத்திலும் பேசலாம். யார் பேசினாலும், எங்கு பேசினாலும், எந்த காலத்தில் பேசினாலும் அது அந்த இடத்துக்கும் அந்த காலத்துக்கும் மிகவும் பொருத்தமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்விடத்திலே எந்த அளவு உயர்வானவர்கள். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் சொல்லப்படக்கூடிய அசான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பது 2 தடவை சொல்லப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது அசானாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் தொழக்கூடிய ஃபர்லான நஃபிலான தொழுகைகளில் அனைத்தையும் பூர்த்தியாக செய்தார். ஆனால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்பதை சொல்லவில்லை என்றால் அது தொழுகையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒவ்வொரு வாரத்திலும் தலை சிறந்த நாள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த ஜும்ஆவுடைய நாளிலே, ஜும்ஆவுடைய குதுபாவிலே இமாம் அந்த 2 குதுபாவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுவதை விட்டுவிட்டால் அந்த ஜும்ஆவே பாத்திலாகிவிடும். அனைத்தையும் செய்தார், ஆனால் ரசூலின் மீது ஸலவாத் ஓதுவதை விட்டுவிட்டால் அந்த ஜும்ஆ தொழுகை, ஜும்ஆ குதுபா பாத்தில். திரும்பவும் தொழ வேண்டும், திரும்பவும் குதுபா ஓத வேண்டும். ஜனாசாவுடைய தொழுகையிலே 2வது தக்பீருக்கு பின்னால் அன்னாரின் மீது ஸலவாத் ஓதவில்லை என்றால் அந்த ஜனாசாவுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய துஆ கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு துஆ செய்தால்தான் அவருடைய துஆவே கபூல் செய்யப்படும். ஸலாத்துடன் துஆ துவங்க வேண்டும். ஹம்து ஸலவாத்துடன் துஆ அதே ஹம்து ஸலவாத்துடன் முடிக்கப்பட வேண்டும். அந்த அளவு மிகப்பெரிய ஒரு மனித புனிதர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் பேசப்படக்கூடிய சிறந்த உயர்ந்த தலைப்பு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பில் பேசப்படுவது. எனவே அவர்கள் எங்களுடைய 24 மணி நேர இமாம்.
குறிப்பிட்ட சில காலத்தில் மாத்திரம் பேசிவிட்டு அன்னாரை பற்றி இந்த மாதத்தில் பேசி முடித்து விட்டோம், இல்லை. அவர்கள் பிறந்த வஃபாத்தாகிய ரபியுல் அவ்வல் மாதத்திலும் அவர்களை பற்றி நிறையவே பேசுவோம். ஏனைய காலங்களிலும் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். அன்னாருடைய அன்பையும் முஹப்பத்தையும் சிறிதளவும் குறைந்து விடாமல் பாதுகாப்பது எங்கள் எல்லோருடைய பொறுப்பு. யாருக்கும் எந்த ஒரு விடயத்திலும் குறை காண முடியாத, குறை தேட முடியாத அப்படிப்பட்ட ஒரு மனித புனிதர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கவிஞர் பாடுவதை போல, அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. அநேகமாக இந்த கவிதையை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்ததாகவும் சில உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். உங்களை விட மிகவும் அழகான ஒரு மனிதரை என்னுடைய இந்த கண்கள் கண்டதில்லை. وَأَجْمَلَ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ. உங்களை விட ஒரு அழகான ஒரு பிள்ளையை உலகத்தில் வந்த எந்த ஒரு பெண்ணும் பெற்றெடுத்திருக்க முடியாது. خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ. எல்லா குறைகளிலிருந்தும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். كأنك قد خلقت كما تشاء. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் விரும்பியதை போன்று படைக்கப்பட்டவராக காட்சியளிக்கிறீர்கள். அழகிலும் பூர்த்தியானவர்கள், அறிவிலும் பூர்த்தியானவர்கள், அஹ்லாக்கிலும் பூர்த்தியானவர்கள், குடும்ப அந்தஸ்திலும் பூர்த்தியானவர், பரம்பரை தொடரிலும் பரிசுத்தமான பரம்பரை தொடரிலே வந்தவர். உலகத்தில் வந்த பரம்பரை தொடரிலே மிகவும் பரிசுத்தமான உயர்ந்த பரம்பரை தொடரில் வந்தவர்கள்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அனைத்திலும் எதிலும் குறை காண முடியாத, குறை தேட முடியாத அப்படிப்பட்ட ஒரு மனித புனிதர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய அந்த ஒவ்வொரு விடயங்களையும் நாம் தொடராக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே பார்ப்போம். எனவே எங்களுக்கு மிகப்பெரிய அவசியமும் கட்டாயமும் என்னவென்றால், அந்த ரசூலை பற்றி நாம் அதிகம் கேட்பது, பேசுவது, அவர்களுடைய அன்பை, முஹப்பத்தை எங்களுடைய பிள்ளைகளின் உள்ளங்களிலிருந்து பெரியவர்கள் வரையிலே எல்லோருடைய உள்ளங்களிலும் நுழைவிப்பது. முஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை பேசுவது. அவர்கள் எங்களுக்காக வேண்டி எப்படியெல்லாம் இந்த சமூகத்துக்காக வேண்டி, உம்மத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை கதைப்பது. ரசூலுல்லா என்ற பெயரை கேட்டுவிட்டாலே உள்ளம் துடிக்க வேண்டும். அந்த மாமனிதரை நான் பார்க்க வேண்டுமே. அல்ஹம்துலில்லாஹ், பல நல்லோர்கள் இருக்கிறார்கள். முஹப்பத் மிகைத்து அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ரசூலை கனவில் பார்க்கும் பாக்கியத்தையும் வழங்கியிருக்கிறார்.
உண்மையான அன்பும் நேசமும் உள்ள பலருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இதை குறிப்பிட்ட ஒரு சிலர் மறுத்தாலும் கூட இது மறுக்க முடியாத, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை. ஹதீஸிலே வந்திருக்கிறது, மன் ரஆனி ஃபில் மனாம் ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பி. யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார், ஷைத்தானுக்கு என்னுடைய தோற்றத்திலே வர முடியாது. சிலர் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்க்காத ஒருவருக்கு கனவில் கண்டவுடன் இது ரசூலுல்லாஹ் என்று எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, இப்படி சொல்லக்கூடியவர்கள் ரசூலை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். வேறொரு மனிதரை பற்றி அப்படி சொன்னால் இந்த கேள்வியை யோசிக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களை ஈமானுடன் கண்ட அந்த சஹாபாக்கள் எப்படி வர்ணித்திருக்கிறார்கள் என்றால், அவர்களை பற்றி, அவர்களுடைய அந்த படை கூலத்தை பற்றி சஹாபாக்கள் எப்படி வர்ணித்தார்கள் என்றால், அவர்களுடைய அந்த வர்ணனைகளை பார்த்து கொண்டு கற்பனை பண்ணலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, படைக்கூலத்தை சஹாபாக்கள் வர்ணித்ததை சரியாக படித்து மனதிலே வைத்துக் கொண்ட ஒருவர் கனவிலே கண்டவுடனே விளங்கிக் கொள்வார், இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அறிவிப்பாளர் தொடருடன் இன்று வரையில், கியாமத்து வரையிலே அன்னாருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இப்படி இருந்தது என்பது கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அன்னார் சொன்ன செய்திகள், அவர்களால் நடந்த நிகழ்வுகள் மட்டுமல்ல, அன்னாருடைய முடி எப்படி இருந்தது, அந்த தலை தாடி முபாரக்கான அந்த தலையிலும் தாடியிலும் எத்தனை முடி நரைத்திருந்தது, புருவம் எப்படி இருந்தது, இமை எப்படி இருந்தது, கன்னம் எப்படி இருந்தது, நெற்றி எப்படி இருந்தது, சிரிக்கும் பொழுது அந்த நெற்றி எப்படி இருக்கும், பற்கள் எப்படி இருக்கும், கை எப்படி இருந்தது, கால் எப்படி இருந்தது, ஒருவர் அழைத்தால் எப்படி திரும்புவார்கள், பள்ளத்தில் நடக்கும் பொழுது நடை எப்படி இருக்கும், மேட்டில் நடக்கும் பொழுது நடை எப்படி இருக்கும், நடை, உடை, பாவனை, எப்படி சிரிப்பார்கள், எப்படி சாப்பிடுவார்கள், அனைத்தும் முழு படை கோணம், எப்படி தலை வாருவார்கள், முடி எப்படி வைத்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களின் மூலம் அறிவிக்கப்பட்டு அறிவிப்பாளர் தொடருடன் இன்று வரையிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, கியாமத் வரையிலே பாதுகாக்கப்படும். இவைகளை படித்த, அன்புடன் முஹப்பத்துடன் படித்த ஒரு மனிதனுக்கு கனவில் கண்டவுடன் இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னாருடைய நிறம் எப்படி இருந்தது, சிவப்பு கலந்த வெண்மையானவர்கள். கோபம் வரும் பொழுது அவர்களுடைய முகத்தில் எப்படி அடையாளம் விளங்கும், ஒரு மாதுளத்தை இரண்டாக பிளந்து விட்டதை போன்று சில சந்தர்ப்பங்களிலே முகம் இருந்தது என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு முஹப்பத் எந்த அளவு கல்வில் நிறைந்து விடுமோ, உலகத்திலும் கனவில் அன்னாரை தரிசிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த தலைப்பை நானும் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் இதனை ஒவ்வொரு நாளும் கேட்டு அந்த ரசூலுடைய பிரஸ்தாபத்தை கல்வில் வைத்தவர்களாக இரவில் தூங்குவதற்கு முயற்சி செய்வோம். அன்னாரின் மீது ஒரு அன்பை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த குடும்பத்தினூடாக நிறைய ஸலவாத்துகள் ஓதுவதற்குரிய முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பரக்கத்தே பரக்கத்.
நானும் அமல் செய்கிறேன், நானும் செய்கிறேன், என்னுடைய மலாயிக்காமார்களும் செய்கிறார்கள், நீங்களும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஒரு அமலை அறிமுகம் செய்வதாக இருந்தால் அது ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய அமல் மட்டும்தான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலாயிக்காமார்களும் ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள். இப்படி வேற எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் சொல்லவில்லை. நானும் செய்கிறேன், என்னுடைய மலாயிக்காமார்களும் செய்கிறார்கள், நீங்களும் செய்யுங்கள். எப்படிப்பட்ட ஒரு மனித புனிதராக இருப்பார்கள் என்பது இந்த ஒன்றின் மூலமே விளங்கிக் கொள்ளலாம். எனவே இதனால் தான் இதுவரைக்கும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பு, கண்ணியம், மகத்துவத்தின் காரணமாக அவர்களின் பரம்பரை தொடரிலே வந்தவர்களை கூட நல்லோர்கள், சாலிஹூன்கள் மிகவும் மதித்தே நடந்திருக்கிறார்கள் எல்லா காலங்களும். எனக்கு மௌலானா தாரிக் ஜமீல் சாஹிப் தாமத் பரகாத்துஹும் அவர்கள் தன்னுடைய பயானிலே சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. இப்னுல் ஜௌதி ரஹிமஹுல்லா எழுதியிருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் இந்த சம்பவத்தை கூறுகிறார்கள். அநேகமாக பசராவில் அல்ல, ஒரு ஊருடைய பெயரை சொல்கிறார்கள், அந்த ஊரை மறந்துவிட்டேன். அந்த பகுதியில் ஒரு குடும்பம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரையிலே வந்த ஒரு குடும்பம். சில சிறிய பிள்ளைகள், ஒரு தாய், அந்த தந்தை, அந்த தாயுடைய அந்த பெண்ணுடைய கணவன் திடீரென்று மரணித்து விட்டார். இப்பொழுது அந்த பகுதியிலே உள்ள சிலர் சொன்னார்கள், நீங்கள் இந்த பகுதியில் இருப்பதை விட அந்த இடத்துக்கு நெருக்கமாக இருந்த ஒரு பகுதி சமர்கந்த், மிக முக்கியமான ஊர், நிறைய நல்லோர்கள், சாலிஹூன்கள் வாழ்ந்த ஊர். நீங்கள் அந்த பகுதிக்கு சென்று விடுங்கள், அங்கே உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும், பாதுகாப்பும் இருக்கும் இந்த பகுதியில் இருப்பதை விட என்று ஆலோசனை சொல்லப்பட்டு, ஒரு உதவி செய்யப்பட வேண்டிய ஒரு நிலையிலே இந்த குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை தொடரிலே வந்த குடும்பம், அந்த தாய் தன்னுடைய பிள்ளையும் எடுத்துக்கொண்டு சமர்கந்த் என்ற அந்த பகுதிக்கு செல்லுகிறார். அங்கே போனவுடன் விசாரிக்கிறாள், என்னுடைய நிலைமை இப்படித்தான், எனக்கு உதவி செய்வதற்கு யாரை சந்திக்கலாம்? அந்த பெண்ணிடம் சொல்லப்பட்டது, இங்கே 2 முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள், யாருக்கும் அள்ளி உதவி செய்யக்கூடியவர்கள். அதில் ஒருவர் மஜூசி அல்லது ஒரு கிறிஸ்தவ மனிதர், மற்றவர் எங்களுடைய இஸ்லாமிய ஒரு முஸ்லிம் சகோதரர், மிக முக்கியமானவர், வசதி உள்ளவர், உதவி செய்யக்கூடியவர். அந்த பெண்ணு முதலாவதாக முஸ்லிமை தெரிவு செய்து அவரிடம் போனார். இரவு நேரம். அவரிடம் போய் நிலைமையை சொன்ன நேரத்திலே அவர் சொன்னார், இந்த பெண்ணும் சொன்னது, நான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பரம்பரை தொடரிலே வந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த பெண், கணவன் மரணித்து விட்டார், எனவே எனக்கு வாழுவதற்கு தேவையான சில வசதிகளை செய்து தர வேண்டும், எனக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர், கட்டாயம் உதவி செய்யப்படத்தான் வேண்டுமானாலும் நாங்கள் ஏமாந்து விடவும் கூடாது, எனவே உங்களை பற்றி கொஞ்சம் விசாரிக்க வேண்டும், விசாரித்ததன் பின்னால் உங்களுக்கு ஒரு ஏற்பாடுகளை செய்கிறோம். அந்த பெண்ணுக்கும் கவலை வந்தது.
அந்த பெண் கவலையோடு அந்த முஸ்லிம் அல்லாத மனிதரிடம் சென்றார். ஒரு கிறிஸ்தவர் அல்லது மஜூசி கேட்ட ஞாபகத்தை வைத்துத்தான் நான் இது சொல்லுகிறேன். கொஞ்சம் முன்பின்கள் கூடுதல் குறைவு இருக்கலாம். அவரிடம் போனவுடன் இதே போன்று நான் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையிலே வந்த ஒரு பெண், என்னுடைய நிலைமை இப்படித்தான் சொன்ன உடனே அவர் எதுவும் கேட்கவில்லை. உடனடியாக அவருடைய வீட்டிலே தன்னுடைய மனைவியின் மூலம் ஏற்பாடு செய்து இவர்களுக்கு வாழுவதற்கு தேவையான அவசரமான ஏற்பாடுகளை செய்து உடனடியாக உதவி செய்வதற்கு முன் வந்தார். எதையும் கேட்கவில்லை. அன்று இரவு அந்த முஸ்லிம் மனிதர் தூங்குகிறார். கனவில் ஒரு அழகான மாளிகை. அந்த மாளிகைக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த கனவை காண்கிறார். அவர் ஒரு நல்ல மனிதர் தான், உதவி செய்யக்கூடியவர் தான். அந்த கனவை கண்டவுடன் இவர்கள் ஆசைப்படுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாளிகை இது யாருக்கு? இவர் நினைக்கிறார் எனக்குரியதோ என்ற ஒரு நன்மாராயமோ கனவிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இன்ன மனிதருக்குரியது என்று அந்த மஜூசியுடைய அல்லது கிறிஸ்தவ மனிதருடைய பெயரை சொல்லி சொன்னார். இவருக்கு ஆச்சரியம். இவர் ஆச்சரியப்பட்ட பொழுது கனவிலே சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஒரு குடும்பத்து பிள்ளை வந்த நேரத்திலே நீங்கள் அவசரமாக உதவி செய்வதற்கு முன்வரவில்லை. இவ்வளவுதான் கனவு முடிந்துவிட்டது. உடனடியாக இரவோடு இரவாக எழும்பி பதறிக்கொண்டு விசாரிக்கிறார், அந்த பெண் எங்கு சென்று விட்டார்? விசாரணையிலே தெரிய வருகிறது, இந்த மனிதருடைய வீட்டிலே போய் அங்கே அவளுக்கு உதவி உடனடியாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கே போய் அவருடைய கதவை தட்டி கேட்கிறார், அந்த குடும்பத்தை என்னிடம் தாருங்கள், நான் உதவி செய்ய வேண்டும், சகல ஏற்பாடுகளையும் செய்கிறேன், அது என்னுடைய பொறுப்பு. அந்த கிறிஸ்தவ மனிதர் சொல்லுகிறார், தர முடியாது. நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன், இன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். நான் இப்பொழுது உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டு விட்டேன். கனவில் எனக்கு ஒரு மாளிகையின் நன்மாராயம் கூறப்பட்டது என்று இவர் கண்ட அதே கனவை அந்த மனிதரும் சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, ரசூலுடைய பரம்பரை தொடரிலே வந்த அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு, குடும்பத்துக்கு கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி உதவி செய்யும் பொழுது உயர்ந்த ஈமானுடைய பாக்கியமே கிடைத்து விடுகிறது, உயர்ந்த அந்தஸ்து கிடைத்து விடுகிறது என்றால், அந்த ரசூலையே முஹப்பத் வைத்து அன்னாருக்காக வேண்டி எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதும் பொழுது, அது ஈருலக வாழ்க்கையின் பரக்கத். எனவே அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு அழகான தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயணிப்போம். இதை கடைசி வரையிலே அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் பிரயோசனம் உள்ளதாக ஆக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.